இப்பதான் அம்மாவோட அருமை என்னன்னு தெரியுது. அம்மா அப்பெல்லாம் சொல்லும் நம்ம வீட்டில் இருக்கும்போதே வேலையெல்லாம் செஞ்சு கற்றுக்கணும், அப்பதான் போகிற வீட்டில் கஷ்டம் இருக்காதுன்னு. ஆனால் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அப்போ புரியல. அப்போல்லாம் ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்கன்னா புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்குவேன், இல்லையா வேலை செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லி டயர்டாக இருக்குன்னு உட்காந்துக்குவேன். அம்மா வேலைக்கும் போயிட்டு எங்களுக்காக எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்க்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வரும்போது தான் புரியுது அவங்க கஷ்டம் நஷ்டம் என்னன்னு. சரி, நைட்டே பாத்திரத்தில் கழுவி வச்சுட்டா நாளைக்கு மாமா வந்துடுவாங்க. காலையில் சமைச்சு வச்சுட்டு எங்கிட்டாவது போயிட்டு வரலாம். எதுக்கடி இப்படி கையையும் தட்டையும் வலிச்சு நக்கிட்டு இருக்கிறவ? உனக்கு என்ன சோறு குழம்பு தானே இருக்கு, போட்டு திங்க வேண்டியதானே. அதை விட்டு வெறும் தட்டை வலிச்சு நக்கிட்டு உட்காந்துருக்க பாரு. உனக்கு அதை அவளை குறை சொல்லணும், உனக்கு தூக்கம் வராதுல. ஆமா, குறை சொல்றாங்க. உன் பிள்ளைக்கு நல்லது சொல்லிட்டு அப்படியே எகிரிக்கிட்டுல நீ வருவ. இங்க பாரு, நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் தாண்டி இப்படி சொகுசு இந்த பகுட்டெல்லாம் போற வீட்டுல மாமியார் குத்துவா கொமட்டலையே. என்ன வேலை வெட்டி கத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு போதாத வரைக்கும் உன்னையும் இருப்ப. என்ன உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து கிழிச்சிருக்கேன்னு போய் கையை கட்டிக்கிட்டு நிக்கணும். அதனால சொல்றேன், பிள்ளைக்கு ஒழுங்கா வேலை வெட்டியை கத்து கொடு. கல்யாணம் காட்சின்னு வந்துச்சுன்னா ரொம்ப சிரமம். என் பிள்ளை என்ன ஒண்ணுத்துக்கு இல்லாத வீட்டுக்கா கட்டிக்கிட்டு போவான்னு நினைக்கிற? அவளுக்கு வேலை வெட்டி பாக்குறதுக்கு 10 பேர் வருவாங்க. 10 பேர் வருவாங்களா இல்ல 10 பேருக்கு வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு கஞ்சி குடிக்க போறாளான்னு பாரு. ஏமா உன் வாயா அடங்காத? புள்ளைக்கு சாபம் விட்டுக்கிட்டு இருக்கியா நீ? என்ன நல்லதுன்னு சொன்னேன். நல்லது கொண்டு போய் குப்பையில கொட்டு. என் பிள்ளைக்கு சாபம் விட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க, என் வீட்டுல தின்னுபிட்டு. ஆமா, இவ வீடு கட்டி விட்டா. ஏண்டி, என் புருஷன் வீடுடி, என் புருஷன் வீடு மறந்துடாத. ஆனா உனக்கு சொல்லிரு. ஏ கிழவி பாரு, நீ எல்லாம் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி எப்படியாப்பட்ட மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு போறேன்னு அப்பெல்லாம் நீ என் வீட்டு பக்கம் வந்துடாத. கஞ்சி கூட ஊத்த மாட்டேன் உனக்கெல்லாம். ஆமா, இவ கஞ்சி ஊத்துவான்னு தான் நான் தட்டை தூக்கிட்டு திரியிறேன். போடி என்கிட்ட. நான் போய் இருந்தனா 10 வீட்டுல சோறு போடுவாங்கடி, எத்தனை மாசம் போய் இருந்தாலும். உன்ன மாதிரியா? ஏ கிழவி, கம்முனு போயிரு சொல்லிட்டேன். யாரு உன் வாயை வச்சுட்டு கம்முனு இரு. இங்க இருக்க முடிஞ்சா இரு, இல்லையா இப்பயே கிளம்பு. பெத்த பையன் ஒரு நாள் இப்படி பேசுவான்னு தெரியும், பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு. அதனாலதான் என் புருஷன் அந்த காலத்திலேயே வீட்டையும் இடத்தையும் என் பேர்ல எழுதி வச்சது. நான் போகணும்னா நீங்க எல்லாரும் தான் வீட்டை விட்டு போகணும், மறந்துடாதீங்க. பாத்தீங்களா கல்விய எப்படி சாபம் விடுதுன்னு பிள்ளைக்கு? இங்க பாரு, என் புள்ள ராசாத்தி மாதிரி வாழ போவா. எமாடி நீ எதுவும் நினைச்சுக்காத, அது கிடக்குது. சரிப்பா, என்ன பார்த்தாலே காஞ்சு போய் தான் கிடக்குது. ஏன் மகா? சொல்லுங்க தே. தாத்தாச்சு வந்து தட்டு தண்ணி எடுத்து ஊத்துறது இல்லையா? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியல உள்ள. வாரேன். மகா சாப்பிடலையா மணியே? இல்ல பாட்டி, பாத்திரம் எல்லாம் கிடக்கு, அதெல்லாம் கழுவிட்டு தொடச்சு விட்டுட்டு தான் சாப்பிடணும். நீயே எத்தனை வேலையை தான் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்க? நேரத்துக்கு சாப்பிடுமா. சந்தோஷம் எங்களை நம்பி விட்டுட்டு போயிருக்கான். இப்படி சாப்பிடாம நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல பாட்டி, சாப்பிட்றதுதான், இதை முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல போய் சாப்பிடு போ. வயிற்றுக்கு நேரத்துக்கு சாப்பிடு. நாங்கெல்லாம் பாரு ஒரு வேலை வெட்டியும் செய்யறது இல்ல, நேரத்துக்கு கொட்டிக்குதுங்க. ஒரு நேரம் கூட மறக்காம. நீ எதுக்கு வெறும் வயிற்ற காய போட்டுக்கிட்டு வேலை வெட்டியை பாத்துக்கிட்டு இருக்க? சாப்பிட்டு விடு, மற்ற வேலையை பார்க்கலாம். சரிங்க பாட்டி. சரி, இந்த பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டு தண்ணி எல்லாம் எடுத்துக்கலாம். தினமும் காலையில மதியானம் சாயங்காலம் 3 நேரம் விளக்குனாலும் பாத்திரம் ஊறுபட்டது சேர்ந்துருது. இதை விளக்கி கழுவுறதுக்குள்ள போதும் ஆயிடும் போலயே. எப்பா, நம்ம இல்லைன்னா 3 நேரமும் சமைச்சு 3 நேரமும் இவ்வளவு பாத்திரம் எப்படிதான் உங்களை கழுவுவாங்களோ? என்ன மச்சான் மாமலா வாட்டமா இருக்கு? என்னங்க எதுவும் பிரச்சனைங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், ஏதோ நினப்புல உட்காந்து மச்சான் கவலையில உட்காந்துருக்கீங்க. என்னான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதாவது சொன்னாதானே எனக்கும் தெரியும். என்ன கௌசி வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அவங்க மாமியார் வீட்டிலேருந்து எதுவும் ஃபோன் பண்ணாங்களா? என்னன்னு சொல்லுங்க. என்னத்த மச்சான் சொல்றது, நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு. அதான் என்னன்னு சொன்னாதானே தெரியும். எதையும் சொல்லாம நீங்க பாட்டுக்கு இருந்தா நைய நைய நையன்னு கத்திக்கிட்டு என்ன இது? போங்க, ஒண்ணு பேச முடியுதா? என்ன ஆச்சு சொல்லுங்க மச்சான். உள்ள வெளிச்சம் இருக்கு, உள்ள உட்காந்து சாப்பிடுங்கண்ணா. வெளியே உட்காந்து சாப்பிட்றேன்னு தான் சொல்லுவாரு. வெளியே பூச்சிப்பட்டான் விழுந்தா கூட தெரியாது, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இவருக்கு. நம்ம பண்ணட்டும், நம்ம ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். அது ஒன்றும் இல்லை மச்சான், இந்த போனஸ் விஷயம் கொஞ்சம். அதான் போனஸ், ஆமா அடுத்த மாசம் இல்லை கொடுப்பாங்க. இந்தாங்க சாப்பாடு. வாங்க மச்சான் சாப்பிடலாம். இருக்கட்டுங்க மச்சான், உங்க தங்கச்சி தண்ணி எடுக்க போயிருக்கா, வந்தோடனே தான் சாப்பிடணும். சரி, அது வரைக்கும் வானே, சாப்பாடு போறேன், சாப்பிடுவேன். போடுறேன், என்ன போட்டு கொடு. ஐயோ இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன சோகன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்னதான் நமக்கு தெரியறது? ஏதாவது சொல்லுங்க, சொன்னாதானே தெரியும். இப்பதான் இந்த பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், மறுபடியும் கத்திக்கிட்டு தானே தெரியுதுங்க. பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருக்கும், சும்மா சாப்பிடுங்க. சொல்லுங்க மச்சான், என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை மச்சான், தீபாவளி வர போனஸை வச்சு தான் பிள்ளைக்கு நகையை போடணும்னு. ஏன்னா இங்கேருந்து பேச்சுவார்த்தை அனுப்பும் போதே போனஸ் வந்துடும், அதை வச்சு நகை போட்டுறோன்னு சொன்னோம்ல.
அதான் இப்போ போனஸ் தர்றதுல சிக்கல். ஆத்தி என்னன்னு சொல்ற? ஆமாம்மா, இந்த பட்டக்காரன் பழி பண்ணிட்டாமா. கையில் காசு இல்லை, அதனால போனஸ் எல்லாம் இந்த மாதம் அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி பிடிக்கிறேன், அதெல்லாம் தர முடியாது அப்படி இப்படின்றான். அதே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன மச்சான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கே மண்டை மூளை வேலை செய்யாமல் உட்காந்துருக்கேன். அது சொன்னதுலேருந்து எனக்கு தலையே சுத்துது. என்ன பண்ணுறது எது பண்ணுறது, மறுபடியும் பிள்ளைய கொண்டு வந்து விட்டுருவாங்களேன்னு. இதுக்கு தான் மதியானமே வந்துட்டீங்களா வேலை செய்யாம? ஆமாம்மா, உங்கள் அன்னைக்கு ஏதோ போனஸ் கிடைக்கும்னு பார்த்தா அவளும் 30 ரூபா தான் கிடைக்கும்னா அதில் வச்சு என்னத்தை போய் பவுனை வாங்குறது? ஒன்றுமே புரியல எனக்கு. அட கடவுளே, நம்மக்கிட்ட காசு இருந்தால் கூட கொடுப்பேன் மச்சான். மகாவுக்கு இது தலை தீபாவளி, மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும். அதுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் எப்படி மச்சான்? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மச்சான், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்யணுன்ற அவசியம்லாம் இல்லை. நான் தான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன், விடுங்க. ஐயே ஏய் குறத்தைக்கு தள்ளி விட்டுறாதீங்கடி, பாத்து போங்கடி. குமரி வேற பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டோன்னு. சி மச்சான் கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், விடுங்க. என்னத்த மச்சான் பண்ணுறது? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் கடனை வாங்கியாச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. 5 பவுனு போடணுமே மச்சான். 5 பவுனுக்கே 2.5 லட்ச ரூபா பக்கம் வந்துடும் மச்சான். விடுங்க விடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். இன்னுமே எனக்கு புரியல மச்சான், என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு. டா சாப்பாடு எடுத்து வைக்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ சாப்பிடு. இப்போ சாப்பிடாம இருந்தா மட்டும் நான் காசு கையில வந்து வந்துட போதா? எதுக்கு இப்படி உம்முட உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? புள்ள வாழணும்னு இருந்தா ஏதாவது ஒரு கடவுள் பண்ணுவாரு இல்லையா? நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டும். எதுக்கு சும்மா நகையை போட்டு அந்த புள்ள அங்கே போய் இருக்கிறதுக்கு? அந்த காசு இருந்தா ஒரு தொழில் தொடங்கி நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். என்ன நீ இப்படி பேசுறீங்க? என்னம்மா, கல்யாணம் பண்ணி கொடுத்து 5 வருஷம் ஆகி போச்சு. ஒரு நாள் நிம்மதியா வந்த வீட்டில் இருந்த பாடு இல்லை. எப்ப பார்த்தாலும் சண்டையை போட்டு இங்கே கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பாரு, இந்த கடவுளும் பழி பண்ணுது. ஒரு 2.5 லட்ச ரூபா வந்துச்சுன்னா ஒரு நகையை வாங்கி போட்டுடலாமா? அதுக்கே வலு இல்லாம இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்மள மாதிரி ஒன்றும் இல்லாதவங்க பிள்ளைய கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கத்தான் முடியும். காசு கையில் இருக்கும்போதே நகை எடுங்கன்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். எங்க இந்த மனுஷன் கேட்டது? படிக்க வைக்கணும், பிள்ளைக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு மொத்த கதையும் கொண்டு போய் கொட்டினாரு. இப்போ அவ என்ன வேலை வெட்டிக்க போற? வீட்டில் தான் உட்காந்து இருக்கா. இதுக்கு கம்முன்னு அந்த காசு இருந்து ஏதோ நகை நட்டு எடுத்துருக்கலாம்ல. அதையும் கேட்கல. நம்ம பேச்ச என்னைக்கு கேட்டாரு இவரு? அப்ப விச்சது 25,000 ரூபா, இப்போ 50,000 60,000 ஆகி போச்சு. நீ எங்க காசு இருக்குது? நகை போட்டு கட்டி கொடுக்கட்டும் உங்க அண்ணன், நான் என்ன பண்ண முடியும்? சரி அண்ணி திட்டாதீங்க. அம்மா நான் உங்க அண்ணனை எதுவுமே சொல்றதில்ல. அவராச்சு அவருக்குள்ள வாழ்க்கையாச்சு. எரும மாடு காலை மேலே தூக்கி போட்டுக்கிட்டே தான் தூங்குவா. எடுத்து கீழே போட்டு தொலைஞ்சாலும் தூங்க விட மாட்டா. ஐயோ கடவுளே, காலை கீழே போடு. அறிவு கட்டவன் மேலேயே தான் காலை போட்டு தொலைவா, கீழே தள்ளி விட்டாலும். சை, எப்படி இப்படி தூங்குறாங்க? கொஞ்சமாவது போத்திட்டு படுக்கணும்னு ஒரு சென்ஸ் கூட இல்லை. வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு கூட யோசிக்காம நடு வீட்டில் பெப்பரப்பான்னு தூங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் தூங்குனா அவ்வளோதான், எங்கள் அப்பா தொலைச்சிருவாரு. எருமை அம்மா, காதை கிழிஞ்சிரும் போல இருக்கு இந்த சத்தத்தில். இதில் 2 பேத்துல யார் இப்படி கொரட்ட வர்றதுன்னே தெரியலையே. சரி நம்ம போய் படுப்போம். ஹலோ, என்ன மேடம் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போதான் பாத்திரமே கழுவிட்டு முடிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளே எப்படி எடுக்க முடியும்? எத்தனை தடவை நானும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன். ஈவினிங்லேருந்து ஃபோன் அடிக்கிறேன். ஒரு ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணிய நீ? சாயங்காலத்துலேருந்து வேலை செஞ்சேன், இப்போதான் தெரியுமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அவ்வளோ வேலையா? 4 பேத்துக்கு என்னம்மா அப்படி வேலை செஞ்ச? அத்தை வந்தாங்களா, அத்தை வந்தோடனே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். அப்புறமேட்டுக்கு மாமா வந்தாங்க, அப்புறம் சின்னனி வந்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருக்காக சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சேன். அதுக்கே 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பால் வேற வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் டீ வச்சேன். அப்புறம் அவங்க ஏதாவது திங்கிறதுக்கு ஏதாவது செய்யணுங்களா, அப்புறமேட்டுக்கு பஜ்ஜி செஞ்சேன். அப்புறம் அந்த பாத்திரம்லாம் கிடந்துச்சு, அதெல்லாம் கழுவி வச்சேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி போட சொன்னாங்க, அதுக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டு குருமா வச்சுட்டு சட்னி கொஞ்சம் அரைச்சிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு வீடெல்லாம் கூட்டி அவங்களுக்கு படுக்கையில விரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கிடந்துச்சா எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டு. ஐயோ போதும் போதும் போதும், ஒரு வார்த்தையில முடிக்க வேண்டியது எவ்வளோ? என்னமா இப்படி ஜவ்வா இழுக்கிற? ஜவ்வா இழுக்கிறேன். நான் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா? யாருமே உனக்கு வேலை செஞ்சு கொடுக்கலையா? இல்லை, பாட்டி வேணா அப்பப்போ வந்து வெங்காயம் உரிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி கொடுத்தாங்க. என் அம்மாவும் தங்கச்சியும் ஒரு வேலையும் செய்யலையா? இல்லை இல்லை, நானும் அவங்க கிட்ட செய்யுங்கன்னு சொல்லலை. எல்லா வேலையும் நீயே ஒரு ஆளை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காது, அவங்களும் செய்யட்டும். நான் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் செய்யுங்கன்னு? அவங்கள செய்யணும். சரி விடு, பார்த்துக்கலாம். 3 மாசம் தான், நான் வீடு பார்த்தோன்னே இங்கே வந்துடலாம், சரியா? சரி. இது எப்போ கிளம்பிட்டீங்களா இல்லையா? வரும்னு சொல்லக்கூடாது. இல்லையேம்மா, எனக்கு ஆஃபீஸில் வேலை நிறைய இருந்துச்சா, அதனால வரல. என்னங்க வாரேன்னு தானே சொன்னீங்க? ஆரண்டமா சொன்னேன், ஆனால் வேலை அதிகம், அதான். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவு தானேங்க?
என்ன பண்றது, பஸ்ல அலைஞ்சு திரியுறது ரொம்ப டயர்டு. அதுவும் இல்லாம வேலை வேற ரொம்ப ஹெவியா, அதனால எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப டயர்டா இருக்கு. 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நான் பாத்திரம் விளக்கி வைக்காம காலையில எழுந்திரிச்சு கழுவிருப்பேன். நீங்க வருவீங்க, வேலையெல்லாம் கூட்டிட்டு போவீங்கன்னு நான் எல்லா வேலையும் செஞ்சேன். என்னம்மா பண்றது, வேலை அதிகம், புரிஞ்சுக்கமா. உங்களுக்கு என்னை விட வேலை தான் முக்கியம். வேலையவே பாருங்க. வைக்கிறேன். ஹலோ ஹலோ. நம்ம வரலன்னோடனே மேடம்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம அங்க இருக்கணும், ஷாக் ஆயிடுவான். சனி ஞாயிறாவது இவர் வருவாரு, சந்தோஷமா இருக்கலாம் ஆசையா இருந்தேன். வரலன்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், அம்மா கிட்ட அப்பா கிட்ட அவர் வராருன்னு.